மகரம் ராசி நேயர்களே, உறவினர்களின் சுயநல போக்கு உங்களுக்கு அறிய வந்திருந்திருக்கும். உறவுகள் கை கொடுக்கும் என்று நம்பிய உங்களுக்கு அவங்களின் சுயநல போக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு நன்மை அல்லது தேவை என்ற போது முகத்தை திருப்பிக் கொண்ட அதே உறவினர்கள் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்களை நாடி வந்திருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆபத்து காலத்துல தோள் கொடுத்த நீங்க உங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்தபோது தனியாவே நின்றிருந்திருப்பாங்க. உறவு என்ற பெயர்ல சுற்றி திரிந்தவங்க அனைவருமே வெறும் போலி வேடதாரிகள் என்பதை அவங்களின் சுயநல நடத்தையின் மூலியமா காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் அதாவது உங்களுக்கு ஒரு நன்மை அல்லது தேவை என்ற போது முகத்தை திருப்பி கொண்டு அதே உறவினர்கள் அவங்களுக்குன்னு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றாலும் உங்களை நாடி வந்திருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலேயும் அவங்களுடைய ஆபத்து காலத்துல நீங்க தோள் கொடுத்த நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த போதெல்லாமே நீங்க தனியாவே நின்றுந்திருப்பீங்க. உறவு என்ற பெயர்ல சுற்றி திரிந்தவங்க எல்லாம் அனைவருமே வெறும் போலி வேடதாரிகள் என்பதை நீங்க அவங்களின் சுயநல நடத்தையின் மூலியமாவே காலம் உங்களுக்கு கடத்து கொடுத்திருந்திருக்கும். நண்பர்களின் துரோகம் அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உயிரை தவிர மற்ற அனைத்தையுமே புரிந்து கொண்ட நெருங்கிய நண்பர்களை உங்களுக்கு பின்னால குடிபறித்த போது உங்க இதயமே நொறுங்கி போயிருந்திருக்கும். உங்க ரகசியங்களை மற்றவங்களிடம் அம்பலப்படுத்தியும் உங்களின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம உங்களுக்கு எதிராகவே மறைமுக வேலைகளை செய்தும் துரோகத்தின் உச்சத்தை தொட்டிருந்திருப்பாங்க. எதிரி தாக்கும்போது வரும் வழியை விட தோளில கை போட்ட நண்பன் முதுகுக்கு பின்னால குத்திய கத்தியின் வழி உங்களை நீண்ட நாட்களாவே மீள முடியாம தவிக்க வைத்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் அதாவது நீங்க உயிரை தவிர மற்ற அனைத்தையுமே பகிர்ந்து கொண்டு நெருங்கிய நண்பர்களே உங்களுக்கு பின்னாலேயேவும் குழி பறித்த போதும் உங்க இதயமே நொறுங்கி போற நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். வாழ்க்கையில அது உங்க ரகசியங்களையும் மற்றவங்களிடம் அம்பலப்படுத்தியுமே உங்களை வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம உங்களுக்கு எதிராகவே மறைமுக வேலைகளையும் செய்து துரோகத்தின் உச்சக்கட்டத்தையும் தொட்டிருந்திருப்பாங்க. அவங்க எதிரி தாக்கும்போது வர வழியை விட தோளில் கை போட்டே முதுகுக்கு பின்னால் குத்திய கத்தியின் வழிதான் உங்கள் நீண்ட நாட்களை மீள முடியாம தவிக்க வைத்திருந்திருக்கும். தொழில பின்னால் நடந்த சதிகள் உங்களுக்கு நெறித்திருந்திருக்கும். உங்க தொழில் அல்லது வியாபாரத்துல நீங்க நேர்மையா உழைத்து உயர்ந்து வந்த வேலையில பொறாமை கொண்ட போட்டியாளர்களும் கூடவே இருந்த துரோகிகளுமே உங்களுக்கு எதிராக பல சாதனைகளை செய்திருந்திருப்பாங்க. அது வாடிக்கையாளர்களை பிரிப்பது, போலி புகார்களை பரப்புவது, தொழில் ரகசியங்களை கசிப்பது போன்ற மறைமுக தாக்குதல்களால உங்க தொழில பெரும் சரிவை ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க. நேருக்கு நேர் மோத துப்பு இல்லாதவங்கெல்லாம் பின்னணியில இருந்து செய்த இந்த சதிகளால தொழில் ரீதியாக நீங்க பல கஷ்ட நஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் அது உங்க தொழிலையும் அல்லது வியாபாரத்துல நீங்க நேர்மையாவே உழைத்து உயர்ந்து வந்த வேலையிலையும் பொறாமை கொண்ட போட்டியாளர்களும் கூடவே இருந்த துரோகிகளும் தான் உங்களுக்கு எதிராகவே பல சதிகளை செய்ய தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலையும் ஏன்னா வாடிக்கையாளர்களை பிரித்தும் போலி புகார்களை பரப்பியுமே தொழில் ரகசியங்களை கசிப்பது போன்ற மறைமுக தாக்குதல்களையுமே உங்க தொழில பெரும் சரிவை ஏற்படுத்தி இருந்திருக்கும். நேருக்கு நேர் மோத துப்பில்லாதவங்க எல்லாம் பின்னாடி நின்றவங்க செய்த இந்த சதிகளால தொழில் ரீதியா நீங்க பல கஷ்ட நஷ்டங்களையுமே அவமானங்களையும் சந்திக்க நேரிட்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சேமிப்பு வளர்ச்சி பெறப்போதும். வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே வேளையில உங்களுடைய சேமிப்பும் கணிசமா உயரப்போதும். சனி பகவான் உங்களுக்கு சிக்கனத்தையும் சரியான நிதி மேலாண்மையுமே கற்றுத்தருவார். அனாவசிய செலவுகளை குறைத்து பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்வீங்க. வங்கி சேமிப்பு, பரஸ்பர நிதிகள் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது போன்ற வழிகளில் உங்களுக்கு பணம் பல மடங்கு பெறப்போகுது. நிலுவையில் இருந்த பழைய கடன்களை அழைத்து மன நிம்மதி பெறுவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவும் முதலீடுகள் மூலியமா கிடைக்கக்கூடிய லாபமும் உங்கள் பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த போதும். எதிர்கால தேவைகளுக்காகவும் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காகவுமே சிறப்பான முறையில் பணத்தை சேமித்து
வைக்கும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு உண்டாக போகுது உங்கள் வாழ்க்கையிலேயும். அது சனி பகவான் உங்களுக்கு சிக்கனத்தையும் சரியான நிதி மேலாண்மையை கற்றுத்தருவார் உங்கள் வாழ்க்கையில. அனாவசிய செலவுகளை குறைத்து பணத்தையுமே சரியான முறையில் முதலீடு செய்வீங்க. வங்கி சேமிப்பு, பரஸ்பர வங்கிகள் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது போன்ற வழிகளில் உங்கள் பணம் பல மடங்கு பெறப்போகுது உங்கள் வாழ்க்கையிலேயும். நிலுவையில் இருந்த பழைய கடன்களும் அடைந்து மன நிம்மதி பெறப்போறீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவும் முதலீடுகள் மூலியமா கிடைக்கும் லாபமே உங்களுக்கு பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்க போகுது. சொத்து சேர்க்கை மற்றும் சொந்த வீடு கட்டும் கனவு இந்த காலகட்டத்தில் நினைவாக போகுது. சனி பகவான் பூமி கரகனுடன் சுப தொடர்பு கொள்ளும் போதுனா நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமாக அமையும். பல நாட்களா தள்ளிப்போன சொந்த மனையோ அல்லது வீடோ வாங்கும் முயற்சி வெற்றியில முடியும். பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது விரிவாக்கம் செய்யும் பணிகளை மேற்கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் மற்றும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்வதன் மூலியமா எதிர்காலத்துல மிகப்பெரிய லாபத்தை பெற போறீங்க. சனி பகவானுடைய அருளால உங்க சொந்த வீட்டின் கிரக பிரவேசம் மிக விமர்சையாக நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக போகுது வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு சனி பகவானும் பூமிக்காரகனும் சுப தொடர்பு கொள்ளும் போதுனா நிலம், வீடு, வாகனம் வாங்குற யோகம் பிரகாசமாகவே உங்களுக்கு அமைய போகுது. பல நாட்களாகவே தள்ளிப்போன சொந்த மனையோ அல்லது வீடோ வாங்குற முயற்சி வெற்றியில முடிய போகுது. பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்ள போறீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்களும் மற்றும் வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. புதிய வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு உண்டு. அசையா சொத்துக்களை முதலீடு செய்வதன் மூலியமா எதிர்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெற போறீங்க. உடல் நலம் உங்களுக்கு மேம்பட போகுது. கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த நீண்ட கால நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. சனி பகவானின் அருளால உங்க உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்க போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்க ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்பட போகுது. மன அழுத்தமும் சோர்வுமே நீங்கி உடல்ல புதிய புத்துணர்ச்சியும் தெம்புமே குடிபுக போகுது. தினசரி உடல் பயிற்சி மற்றும் தியானம் செய்வதன் மூலியமா உங்க ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க போறீங்க. உங்க முகத்துல ஒரு பொலிவும் உடலில் சுறுசுறுப்பும் உண்டாக போகுது வாழ்க்கையில. அதாவது நீங்க கடந்த காலத்துல நீண்டகால நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. சனி பகவான் அருளால உங்க உடல்ல நோயில் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க போகுது. நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்கள் ஆரோக்கியம் மீட்டெடுக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையிலேயும் அதாவது சனி பகவான் உங்களுக்கு சிக்கனத்தையும் சரியான நிதி மேலாண்மையை கற்றுத்தருவார் உங்கள் வாழ்க்கையில. அனாவசிய செலவுகளை குறைத்து பணத்தையுமே சரியான முறையில் முதலீடு செய்வீங்க. வங்கி சேமிப்பு, பரஸ்பர வங்கிகள் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது போன்ற வழிகளில் உங்கள் பணம் பல மடங்கு பெறப்போகுது உங்கள் வாழ்க்கையிலேயும். நிலுவையில் இருந்த பழைய கடன்களும் அடைந்து மன நிம்மதி பெறப்போறீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவும் முதலீடுகள் மூலியமா கிடைக்கும் லாபமே உங்களுக்கு பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்க போகுது. சொத்து சேர்க்கை மற்றும் சொந்த வீடு கட்டும் கனவு இந்த காலகட்டத்தில் நினைவாக போகுது. சனி பகவான் பூமி கரகனுடன் சுப தொடர்பு கொள்ளும் போதுனா நிலம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமாக அமையும். பல நாட்களா தள்ளிப்போன சொந்த மனையோ அல்லது வீடோ வாங்கும் முயற்சி வெற்றியில முடியும். பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது விரிவாக்கம் செய்யும் பணிகளை மேற்கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் மற்றும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்வதன் மூலியமா எதிர்காலத்துல மிகப்பெரிய லாபத்தை பெற போறீங்க. சனி பகவானுடைய அருளால உங்க சொந்த வீட்டின் கிரக பிரவேசம்
மிக விமர்சையாக நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக போகுது வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு சனி பகவானும் பூமிக்காரகனும் சுப தொடர்பு கொள்ளும் போதுனா நிலம், வீடு, வாகனம் வாங்குற யோகம் பிரகாசமாவே உங்களுக்கு அமைய போகுது. பல நாட்களாகவே தள்ளிப்போன சொந்த மனையோ அல்லது வீடோ வாங்குற முயற்சி வெற்றியில முடிய போகுது. பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகளை மேற்கொள்ள போறீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்களும் மற்றும் வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சொத்துக்கள் உங்க கைக்கு சேரப்போகுது. புதிய வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு உண்டு. அசையா சொத்துக்களை முதலீடு செய்வதன் மூலியமா எதிர்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெற போறீங்க. உடல் நலம் உங்களுக்கு மேம்பட போகுது. கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த நீண்ட கால நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. சனி பகவானின் அருளால உங்க உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்க போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்க ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்பட போகுது. மன அழுத்தமும் சோர்வுமே நீங்கி உடல்ல புதிய புத்துணர்ச்சியும் தெம்புமே குடிபுக போகுது. தினசரி உடல் பயிற்சி மற்றும் தியானம் செய்வதன் மூலியமா உங்க ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்க போறீங்க. உங்க முகத்துல ஒரு பொலிவும் உடலில் சுறுசுறுப்பும் உண்டாக போகுது வாழ்க்கையில. அதாவது நீங்க கடந்த காலத்துல நீண்டகால நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. சனி பகவான் அருளால உங்க உடல்ல நோயின் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க போகுது. நரம்பு